அர்ச்சனாவோட காதலருமான பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய அருண், அதாவது பாரதி கண்ணம்மா அருண் அவர்கள் ஏற்கனவே திருமணமானவரு. ஆனா அந்த திருமணத்தை மறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் வெளியாக இருக்கு. என்ன அப்படின்றது முழுமையா பார்க்கலாம். பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா ரொம்ப பிரபலமானவர் தான் நடிகர் அருண் பிரசாத். இவர் பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் நடிச்சிருக்காரு. தமிழும் சரஸ்வதியும்ல நடிச்ச விஜய் நட்சத்திரா கூட ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடியும் சில ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாமே பண்ணிருப்பாரு. இந்த ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பார்த்துதான் இயக்குனரான பிரவீன் பனத் அவர்கள் பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிக்க கூப்பிட்டிருப்பாங்க, நடிக்க வந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி மேயாதமான், ஜடா போன்ற திரைப்படங்களையும் ஒரு சைடு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாரு. இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு அர்ச்சனா மேல காதல் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்ப என்ன ஒரு செய்தி வெளியாகி இருக்கு அப்படின்னா, அர்ச்சனாவுக்கு மட்டும் காதலிக்கலங்க, இவர் ஏற்கனவே திருமணமானவர். இவர் காலேஜ் படிக்கும் போதே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பேர் சுபத்ரா. இன்ஸ்டாகிராம்ல சுபத்ரா அப்படின்ற அவங்களோட பேர் இருக்கு. எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அருணுக்கு. அருணோட அம்மா அப்பாவை கூட அத்தை மாமான்னு வச்சிருப்பாங்க. அருணோட தங்கச்சிக்கு பர்த்டே விஷ் பண்ணிருப்பாங்க. அருண் கூட ரிப்ளை பண்ணிருப்பாரு. இவங்களுக்குள்ள கண்டிப்பா காதல் மட்டும் இல்ல, திருமணமாக இருக்கு. ஆனா அந்த திருமணத்தை வெளியிலே சொல்லல அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வெளியாக இருக்கு. ஆனா இதை பார்த்தா இன்னும் ஒரு சிலரோ, ஏங்க அது ஃபேன் பேஜுங்க, அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? அருண் அர்ச்சனாவை மட்டும் தான் லவ் பண்றாரு, அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. ஆனா இதெல்லாம் பத்தி அருண் அவர்களே வெளியில சொன்னா மட்டும்தான் உண்டு. இது முழுக்க முழுக்க இந்த சுபத்ரான்றவங்க அருண் அவர்களோட ஃபேன் பேஜ் தான். கல்யாணம் எல்லாம் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அருண் அவர்கள் இந்த சீரியல் எல்லாம் பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பெண்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஒரு பிளே பாய் அப்படின்ற செய்திகளுமே வெளியே வந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க.